உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு பாருங்கள். கேட்கலன்னா நான் வாய்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், ரொம்ப ஃபீவர். எப்படின்னா 2 வீக்ஸாக சிவியர் ஃபீவர். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோலாம் எடுக்க முடியல. சரி, அதனால் நானும் நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஹவு டு டேக் யுவர் எனர்ஜி பேக் ஃப்ரம் பீப்புள், ஃப்ரம் பிளேசஸ், ஃப்ரம் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ எப்படி வந்து உங்கள் எனர்ஜியை எடுக்கிறது, விச் மீன்ஸ் எடுக்கிறது அடுத்தவங்க கிட்டேருந்து எடுக்கிறது. உங்களோட எனர்ஜியை அவங்க உங்ககிட்டேருந்து எடுக்காமல் பாதுகாத்துக்கிறது எப்படி, அண்ட் தென் ஸோ எப்படி உங்கள் எனர்ஜியை உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் உங்கள் இன்டென்ஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. முதல்ல வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அது என்னென்னா, அக்னாலேஜ் பண்ணுறது. உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஏன் வந்து இப்படி நான் வந்து என்னோடய எமோஷன்ஸ் வந்து வேவரிங்காக இருக்குது, அதேமாதிரி நிறைய தாட்ஸு, எனக்கு சம்மந்தம் இல்லாத தாட்ஸை நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு எமோஷனுக்கு பின்னாடியும் இருக்கிற ரீசன் என்ன, நான் ஏன் அப்படி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன், எதனால் நான் இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், எதனால் இது என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ யூ நீட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் அண்ட் அக்னாலேஜ் யுவர் தாட்ஸ், யுவர் எமோஷன்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வாட் இட்ஸ் பிஹைண்ட் திஸ் தாட், இந்த ஃபீலிங்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த எமோஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, ரொம்ப கிட்ட லோவாக போயிட்டுருக்கு. அதான் பார்த்துட்ருக்கேன். நான் இப்படி கேமரா எடுத்து இப்படி திருப்பி காட்டுறதுக்குள்ளே அது போயிடும், அதனால் நான் அதை காட்டலை. எதனால் நான் வந்து கோவமாக இருக்கேன், எதனால் நான் சேடாக இருக்கேன், எதனால் நான் வந்து ரொம்ப லாங்கிங் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு நீடினஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ ஒரு பர்சன்னால் அதை நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை இந்த சுச்சுவேஷன் என்ன அப்படி ஃபீல் பண்ண வைக்குதா. சில டைம் நம்ம வந்து ரொம்ப நமக்கு நீடினஸ்ஸாக இருக்கும், லாங்கிங் இருக்கும், கோபம் வரும். சில பேரை பற்றி யோசித்தாலே கோபம் வரும். சில சுச்சுவேஷன், சில ப்ராப்ளம் நம்ம வந்து அதை பற்றி நினைக்கிறப்பயே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். நமக்கு அந்த கரண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த ப்ரெசண்ட்டை முழுமையாக நம்மளால் கவனிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம் அது. ஏன்னா நம்ம அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்போம். ஈவன் ஒரு சின்ன கிளிம்ஸ் கிடச்சா கூட நம்ம மைண்ட் என்ன ஆகிடும்னா, இந்த ப்ரெசண்ட்டை ஸ்பாயில் பண்ணி உங்களை அந்த சுச்சுவேஷனுக்கே எடுத்துகிட்டு போயிடும். யூ ஜஸ்ட் ரீலிவிங் த பாஸ்ட். ஸோ அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுனால, ஸோ அந்த பர்சன் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க நம்ம லைஃப்பில், இப்படி ஒரு நெகட்டிவாக ஒரு வைபை கொடுக்குறாங்க, இல்லை தாட்ஸ் அளவில் கூட நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா. ஸோ யூ நீட் டு நோ which person did this to you, what made you இந்த சுச்சுவேஷனை இவ்வளோ வெறுக்கிற அளவுக்கு கொண்டு போனது எது, அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அந்த பர்சன் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதனால தான் எனக்கு
அதை பற்றி நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹர்ட் இருக்குது. அட்டாச்மெண்ட் மீன்ஸ் சில பேர்கிட்ட நம்ம பாசம் அட்டாச்மெண்ட் இருக்கும், கோவமும் ஒரு அட்டாச்மெண்ட்டு தான். அப்புறம் வெஞ்சன்ஸு, கிரட்ஜு எல்லாமே அட்டாச்மெண்ட்டு தான். புரியுதா? அதை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த பாஸ்ட் சுச்சுவேஷன்லேயும் இல்லை அந்த பர்சனையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. இன்ன வரைக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, ட்ரிகர் ஆகுது, உங்கள் இன்செக்யூரிட்டி பூஸ்ட் ஆகுது, உங்கள் மைண்ட் அப்செட் ஆகுது அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த பர்சன் கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பர்சனோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன் வேணால் இருக்கலாம். புரியுதா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பர்சனை நினைக்கிறப்போ பயம் வரலாம், அந்த பர்சன் நினைக்கும்போது கோபம் வரலாம், இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ஸோ இப்படி என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்னு நோட் பண்ணுங்கள். இப்போது அந்த பர்சன் பற்றின ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு, இப்படிப்பட்ட பர்சன் அவங்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க, எனக்கு நல்லது இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க ஆனால் கெட்டது நிறையா பண்ணியிருக்காங்க, என்னை டவுன் பண்ணியிருக்காங்க, என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இப்படி. அப்புறம் என்னை அதிகமாக லவ் பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு லவ்வே கொடுத்தது கிடையாது, இந்த பர்சன்கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பர்சனோட ப்ளேஸை இவங்க ப்ரூவ் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில் அப்படின்னு இருக்கப்போ அந்த இடத்துல நீங்கள் பேலன்சிங்காக பார்க்கணும். நாம்ளும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா, அந்த பர்சன் எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருந்திருக்கோமா இல்லையா, அப்போது சரி ஓகே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்த பர்சன் அப்போது நம்மக்கிட்ட அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணனால அது தப்பு கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. பட் நாம்ளும் அப்படி இல்லை அப்படின்னா இது டேலி ஆகிடுச்சு. ஸோ அவங்களும் நம்மக்கிட்ட அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த பர்சன்கிட்ட இருக்கிற அந்த எமோஷன்ஸ், நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு எமோஷன், அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிச்சு. இப்போ அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா அது ஆப்போசிட்டாக தானே அவங்க நடக்கிறாங்க. மேபி அவங்க வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லது பண்ண சொல்லி நான் கேட்டேனா, எனக்கு தெரியாதா, அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் ஆட்டிடியூட் அப்படி இருக்கலாம். மேபி நீங்கள் சஜஷன் மட்டும் கேட்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆர்டர் பண்ணுறது, டெசிஷன் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து திணிக்கிறாங்க, அவங்க இப்படி தான் ஒரு லைஃப்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்களுக்கு தேவையே இல்லைனா கூட கொண்டு வந்து உங்கள் மேலே திணிக்கிறாங்கன்னா ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆங்கர், ரிசன்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த பர்சனை இப்படி தான் அந்த பர்சன், அந்த சுச்சுவேஷன், அந்த பர்சன், அந்த இன்சிடெண்ட், இது மூணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் லெட் கோ பண்ண முடியும், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ என்னால் லெட் கோ பண்ண முடியல அப்படின்னு யார் சொன்னாலும், ஒரு விஷயத்துலேருந்து என்னால், ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியராக கூட இருக்கலாம், என்னால் அந்த பர்சன் பண்ணதை தாங்கிக்கவே முடியல. பிகாஸ் யூ கிரியேட்டட் திஸ், நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, யூ ஆர் த கிரியேட்டர் இன் யுவர் லைஃப். ஸோ உங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்க, இந்த பர்சன் எனக்கு இப்படி தான் நடந்துக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும். பட் அந்த பர்சன் அப்படி நடந்துக்க இஷ்டம் இல்லை, அவங்க ஃப்ரீ வில் இருக்குது, எப்படி வேணால் அவங்க நடந்துப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை கவனிங்க. அதை கவனிச்சுட்டு அந்த பர்சனை வந்து நீங்கள் லவ் பண்ண வேணாம், ஏன் உங்கள் லைஃப்பில் கூட வச்சுக்க வேண்டாம், உங்கள் மைண்ட்லேயே வச்சுக்க வேணாம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த சுச்சுவேஷன் அப்படி தான், அந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, அதேமாரி அந்த பர்சனோட இருந்த டீலிங் எனக்கு முடிஞ்சிருச்சுன்ற அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திரும்பவும் அது உங்கள் லைஃப்பில் நடக்க வேணான்னு நீங்கள் தோணுச்சு, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு பேடாக ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது திரும்ப எனக்கு நடக்க வேணாம், என் லைஃப்பில் அது நடக்க வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் திஸ் பேட்டர்ன் ஆர் இன்சிடெண்ட் டு பி ரிப்பீட்டட் அப்படின்றப்போ யூ நீட் டு அக்செப்ட் தட். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா
உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது, உங்களால் லெட் கோவும் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆகும், அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த கசப்பான மெமரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை யோசித்து நீங்கள் ஒரு டுவெல் ஆகிட்டு இருப்பீங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக டவுன் ஆகுவீங்க, உங்கள் எனர்ஜி டவுன் ஆகும். ஸோ அப்படி டவுன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், வாட் எவர் இட் இஸ், வேறு வழி இல்லை. சரி, இப்போது எனக்கு அந்த பர்சன் வந்து பிடிக்கல, ஃபஸ்ட்டு பிடிச்சது இல்லை, எந்த அபிப்பிராயமும் இல்லை, ஆனால் அந்த பர்சன் மேலே ஒரு அபிப்பிராயம் க்ரியேட் ஆச்சு, இல்லை ஒரு நல்ல விதமாக நான் யோசித்தேன். ஆனால் இப்போது எனக்கு அப்படி எதுவும் இல்லை. ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் எனக்கு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அவங்கள நான் என் லைஃப்பில் அப்படியே அக்செப்ட் பண்ணி அரவணைச்சி அப்படியே அன்பாக அப்படி இருக்கணுமா, அன்பு காட்டணுமா? நோ, யூ டோன்ட் நீட் டு டூ தட். ஏன்னா நேச்சுரலி நம்மளுக்கு வந்து அந்த அன்பு வரல அப்படின்றப்போ காட்ட வேண்டாம். பட் என்ன பண்ணலாம், வெறுப்பு காட்ட வேணாம். அந்த பர்சன் அப்படி தான், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நடந்துப்பாங்க. பட் நம்ம அவங்கள விட ஓரளவுக்கு புரிதலில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான புரிதல் இருக்குது. அப்போ நம்ம அவங்க லெவலுக்கு இறங்கி ஃபைட்டு பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிரட்ஜை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இந்த பர்சன் அப்படி தான், அவங்க கேரக்டர் அப்படி தான். ஸோ அவங்கள பற்றி நினைக்கும் போது எந்த கோபமும் வர தேவையில்லை, எந்த லவ்வும் வர தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நடந்தது, எவ்வளோ டீப்பாக நீங்கள் ஹர்ட் ஆனீங்க, அதை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். சரி, ஹர்ட் ஆகிட்டோம், இப்போ அந்த பர்சனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ பிரெயின் என்ன பண்ணுது, அங்கேயே இது ரிஜெக்ட் பண்ணுது. இந்த பர்சனுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாம் சம்மந்தம் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்? சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதையே நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ண வைக்கணும், தேவையில்ல. ஸோ அதை அங்கேயே விட்டுடுங்க. அந்த பர்சனையும் அங்கேயே எங்கே சண்டை போட்டிங்களோ அங்கேயே அந்த பர்சனையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சுச்சுவேஷனை ஃபர்கிவ் பண்ணணும். ஃபர்கெட் பண்ண முடியலைன்னா ஃபர்கிவ் பண்ணணும். யுவர் செல்ஃப், யூ நீட் டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். எதுக்கு? ஏன்னா நீ ஹர்ட் ஆகிட்ட, ஹர்ட் ஆனது தான். என்னால் அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், மைண்டு 1000 விஷயம் சொல்லும். இது என்ன பண்ணும், இன்னர் சைல்டை வந்து திரும்ப திரும்ப அதை காமிக்கும். எனக்கு நீ அடல்ட் செல்ஃபாக இருந்து நீ பார்த்துக்கலையே, என்னை பத்திரப்படுத்திக்கலையே, அங்கே இப்படி நடந்துருச்சு, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறப்ப அது கேள்வி கேட்குது, திரும்ப உங்களை நம்புறதுக்கு பயப்படுது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணும், நீங்கள் என்ன பண்ணணும், ஐம் சாரி, என்ன நீ ஃபர்கிவ் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம எதிர்பாராமல் நடக்குது. பட் ஹவு வி டேக் இட், ஹவு வி ரிசீவ் இட், ஹவு வி ரியாக்ட் இட், இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பிரெயினே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா ஹார்ட்டுக்கு உள்ள எப்படி அதை எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ அதை ரிஜெக்ட் பண்ணிவிடு. ரெண்டாவது, அப்படி நடந்ததுக்கு அதை ஹார்ட்டுக்குள்ள அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடாது. என்னவா வேணா இருக்கட்டும், வாட் கைண்ட் ஆஃப் ஹர்ட், அதை ஹார்ட் லெவலுக்கு உள்ளே கொண்டு வந்து உன்னை ஹர்ட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிடு. ஸோ பிரெயினாக இருக்க அடல்ட் செல்ஃபாக இருக்கிற நீங்கள், யூ நீட் டு ஆஸ்க் சாரி டு யோர் செல்ஃப் ஃபார் வாட் எவர் ஹேப்பன்ட். என்ன மாதிரி சுச்சுவேஷன், என்ன மாதிரி பீப்புள் உங்களை பேசியிருக்கலாம், ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், வேர்பல் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், வாட் எவர், யூ நீட் டு ஆஸ்க் சாரி டு யோர் செல்ஃப். சரி, இப்படிலாம் அவங்க பண்ண இதுக்கு நான் சாரி கேட்டு என்ன பண்ணேன், இது மறுபடியும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம், அப்படியே உங்களுக்கு ஒரு கொஷின் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. there is no guarantee what will happen in the future.
பட் திஸ் ப்ரெசண்ட் மொமெண்ட், இந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டு உங்கள் கிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்காத வரைக்கும், அந்த பழைய இன்சிடெண்ட்டை போட்டு கிளறாத வரைக்கும், அந்த இன்சிடெண்ட் பற்றி யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் திரும்ப நடக்காது. ஒருவேளை அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணுற இதில் இருக்கீங்க, மீட் பண்ணுறீங்கனாலும் யூ டோன்ட் நீட் டு வரி இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்காமல் இருக்க போது. இல்லை நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்க, அந்த கேரக்டரே நீங்கள் உங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா ரியாலிட்டிலையும் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் ஆகிடுவாங்க. தானாகவே அவங்க உங்கள் லைஃப்பில் வர மாட்டாங்க. வந்தால் கூட அவங்க போயிடுவாங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, பழைய மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, எதுவுமே. பிகாஸ் யூ ஆர் அவாய்டிங் தட் இன்சிடெண்ட் டூ. அந்த இன்சிடெண்ட், அந்த பர்சன், அந்த எனர்ஜி, அதை மொத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறப்போ திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், ஒரு வலி இருக்க அந்த சுச்சுவேஷனோ எதுவோ அது உங்கள் லைஃப்பில் நடக்காது. அது அவாய்டபிள். ஸோ அதுவும் இக்னோர் பண்ணப்படும். ரியாலிட்டியில் இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் யுவர் மைண்ட், யுவர் இன்னர் வேர்ல்ட் கிரியேட்ஸ் த அவுட்டர் ரியாலிட்டி. ஸோ அப்போ இன்னர் வேர்ல்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிளம்ஸியாக இல்லாமல், ஒரு வார் ஜோன் போடாமல், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக அமைதியாக இருக்கீங்களோ அதே லெவலுக்கு தான் உங்கள் ரியாலிட்டியும் இருக்கும். இன்னர் வேர்ல்டு பயங்கர ஃபியரோட, கில்ட்டோட, ஷேமோட, ஹர்ட்டடாக இருந்ததுன்னா அவுட்டர் வேர்ல்டும் அதே மாதிரி தான் இருக்கும். திரும்ப அந்த மாதிரி இன்சிடெண்ட் தான் வந்துட்டுருக்கும். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் தி கீ. நடந்தது என்னவோ அதை அக்செப்ட் பண்ணுறது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல். உங்களை பற்றி நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம், அடுத்தவங்கள பற்றியும் ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம். வாட் எவர் ஹேப்பன், அது நடக்கணும்னு நடந்துருச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்னால் போய் பாஸ்டெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அந்த பவர் எனக்கு இல்லை. அப்படின்னு தான் நிறைய விஷயம் நம்ம மாற்றிருக்கலாம் இல்லையா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர்த்து, ப்ரெசென்ட்டில் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா, ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இது நடந்திருக்கவே கூடாது, இது அந்த விஷயம் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. பீப்புள் ஆர் மிரர்ஸ். ஸோ அவங்க வராங்க, ஏதோ நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டியை தூக்கி காட்டுறாங்க, இதுதான்ப்பா நீ அப்படின்னு. அப்போ ஹர்ட் ஆக தானே செய்யும். பீப்புள் ஆர் மிரர்ஸ். நோ, நமக்குள்ளே இருக்கிறது தான் அவங்க காட்டுறாங்க. சில நேரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதையும் அவங்க காட்டுவாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. we need to be aware. அவங்கள காட்டுறாங்களா இல்லை நம்மளை காமிக்கிறாங்களா, பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியணும். இது தெரியலனா பரவாயில்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கணும். போக போக நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயம் வெளியில் இருக்கவங்க எடுத்து பேசுகிறாங்களா, சம்டைம்ஸ் அவங்க உங்களுக்கு எதிரில் நின்று சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் நாட் வர்தி இனஃப் டு டூ திஸ், நீ வர்த்தே இல்லை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. நான் வர்த்து தான், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குரல் வருதுன்னா, நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்கள் அந்த இடத்துல தோணும் போதே அது உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் வர்த்து தானே. அதை அவங்கக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த பர்சன் அப்போ அங்கே அவங்கள தான் மிரர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் எப்போது இந்த லோ எனர்ஜி கூடலாம் நீங்கள் இறங்கி ஃபைட் பண்ணுறீங்க, எப்படி நீ என்னை அப்படி சொல்லலாம், நீ எப்படி என்கிட்ட அப்படி பேசலாம், உனக்கு என்ன அந்த உரிமை, உனக்கு யார் கொடுத்தது, உனக்கு ஃபஸ்ட்டு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா, என் ஒர்க்கு என்னன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறீங்கன்னா, தேர் யூ லாஸ்ட். அங்கே தான் நீங்கள் உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க. தே ஃபீல் லைக் சுப்பீரியர்.
she got reacted. She is reacting to my words. She is getting hurt. There she win. There that particular person who wins. So பேசிக்காக அவங்களோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் வெளியில் கொட்டுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு அமைதியான பர்சன் கிட்ட போய் உட்காரும்போது உங்கள் மனசு அமைதியாகும். ஒரு குழந்தைங்க கிட்ட போய் உட்காரும்போது நீங்கள் ஒரு குழந்தையாகவே மாறிடுவீங்க. அதுக்கிட்ட அப்படியே ஜாலியாக பேசுவீங்க, ஃபன்னாக இருப்பீங்க, விளையாடுவீங்க, நீங்கள் ரொம்ப லைட்டாக இருப்பீங்க, லைட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. அப்போது அந்த குழந்தையோட எனர்ஜி அதுதான். ஆனால் இன்னொரு பர்சன் அப்படியே அஜிடேட்டடாக கத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அடிக்க வந்துட்டு ஃப்யூரியஸாக இருக்காங்க அப்படின்னா தட்ஸ் தேர் எனர்ஜி, இட்ஸ் நாட் யோர்ஸ். ஸோ இப்படி எனர்ஜி மிரர் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படி தான் ட்ராக் பண்ண முடியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒன்றும் புத்தர் வாழ்க்கை வாழலை இல்லையா. நம்ம எனர்ஜியை ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்கவே முடிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அப்படி தான். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே கிராட்டிடியூடோடு ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொம்ப அழகாக இருக்குது என்னோடய மார்னிங். அதுக்கப்புறம் போக போக நான் சந்திக்கிற ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? சிம்பிள், அக்செப்ட் பண்ணிக்கணும். சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் உங்கள் எனர்ஜி எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்படி போகுது வெளியில் அப்படின்னா தாட்ஸ் வழியாகவும் நீங்கள் ரியாக்ஷன் வழியாகவும் போயிட்டுருக்கு. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இது ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம ரியாக்ட் பண்ணுறதுல தான் மோஸ்ட்லி நம்ம எனர்ஜி லீக்கேஜ் ஆகும். சரியா? இப்போ இந்த சுச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஹவு வி டேக் அவர் எனர்ஜி பேக் டு அஸ். இப்போது அந்த இன்சிடெண்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது கூட நம்ம மைண்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாது, அமைதியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி எந்த எனர்ஜியும் வராது, கோபம் வராது, எந்த எமோஷனும் இருக்காது, சோகம் வராது, பதட்டம் இருக்காது. அதை நினச்சி வருத்தப்பட மாட்டோம். ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அங்கேருந்து என் எனர்ஜியை நான் எடுத்துட்டேன், அந்த சுச்சுவேஷன்லேருந்தும் இந்த பர்சன்கிட்ட இருந்தும் ஐ எம் நாட் கோன் ரியாக்ட் எனிமோர் அப்படின்ற அளவுக்கு. இது உடனே நடந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இது நடக்கும். ஸோ இப்படி நீங்கள் அந்த பர்சன்கிட்ட இருந்தும் அந்த சுச்சுவேஷன்கிட்ட இருந்தும் நீங்கள் உங்கள் எனர்ஜியை எடுத்ததுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட் பற்றி யோசித்தாலும் உங்கள் மைண்டுக்கு வரும், கண்டிப்பாக வரும், கிளிம்ஸாக வரதான் செய்யும். அப்படி வரப்போ உங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. யூ ஆர் நாட் கெட்டிங் அஃபெக்டட் எனிமோர். ஸோ அது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், என் மைண்ட்லேருந்தும் ரிலீஸ் பண்ணிட்டேன், என் லைஃப்லேருந்தும் அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் வை ஐ ஃபீல் காம். என்னோடய நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப காமாக இருக்குது, பிகாஸ் அதில் என்னோடய எனர்ஜி இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பர்சனை நீங்கள் மன்னிக்கணும்னு கிடையாது, அந்த சுச்சுவேஷனை மன்னிக்கணும்னு கிடையாது, ஆனால் உங்களை நீங்கள் மன்னிச்சிக்கலாம். நடந்துருச்சு, அந்த இடத்துல என்னால் முடிஞ்சது என்னவோ அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அது நான் பண்ணேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்களே மிரர் முன்னாடி சாரி கேளுங்க, ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. நம்ம வெளியில் இருக்கவங்கள மன்னித்து அப்படி கடவுளாகணும், ஞானி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா ஃபார் அவர் குட் சேக், நம்மளோட நல்லதுக்காக, நம்மளோட வெல்பீயிங்காக நம்மளை நம்ம மன்னிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அது சொல்லி பாருங்கள், உங்களை நீங்கள் மன்னிச்சு பாருங்கள். நிறைய விஷயத்தில் நம்ம மேலே நமக்கு கோபம் இருக்கும், அந்த கோபத்துலேயே என்ன பண்ணுவோம், நம்ம மேலே நம்ம ஹேட்ரட் கொடுப்போம், நம்மளை நம்ம ரசிக்க மாட்டோம், முழுமையாக ரசிக்க மாட்டோம், முழுமையாக நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்.
ஏன்னா நீ என்னை எவ்வளோ இடத்துல லெட் டவுன் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டுக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். காட்டிக்காது பெருசாக. நீங்கள் செய்கிறது என்ன செஞ்சுட்டு தான் இருக்கீங்க இக்னோர் பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எழுந்திரிச்சு தேங்க்யூ, சாரி இது ரெண்டும் சொல்லிவிடுங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிடுங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ அது ரொம்ப வியர்டாக இருக்கும் புதுசாக சொல்கிறதுக்கு. அதனால் நான் முதல்ல சொல்கிறது சாரி தான். மற்றவங்கக்கிட்ட எனக்கு அதிகமாக சாரி வராது. சாரி ஏன்னா நான் சாரி வராது இன் சென்ஸ் சாரி சொல்கிற அளவுக்கு நான் யாருக்கும் எதுவும் கெட்டது பண்ணதே இல்லை. ஸோ ஆனால் என்கிட்ட நான் சாரியெல்லாம் கேட்டதில்லை. ஆனால் நான் இப்போ கேட்குறேன், நிறைய கேட்குறேன். ஏன்னா நான் என்னோடைய விஷஸ் எல்லாத்தையும் மூடி மறைச்சி என்னோட டைமை கொடுத்து அடுத்தவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே என்னை சப்ரஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கும், எனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கும், எனக்கு பிடிச்சதை பேசுகிறதுக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கும் நான் மற்றவங்கக்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறது இல்லை. ஒருவேளை எனக்கு பிடிச்ச மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் நகர்ந்துட்டேன், ட்ராக்கில் நகர்ந்துட்டேன், என்னால் இருக்க முடியலன்னா என்கிட்ட தான் சாரி கேட்பேன் மெயினாக. எனக்கு